வணக்கம். ஆலய வழிபாடு, பரிகாரங்கள், தானம், விரத முறை இதெல்லாம் யார் யாரெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி அடுத்தடுத்து வர பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இப்போது ஆலய வழிபாடு இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஆலய வழிபாடுன்றது நீங்கள் தினமும் செய்யலாம். ஆனால் உங்கள் வேண்டுதல்கள் எப்போது பலிக்கும் அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அப்போது எங்கே தனியாக போகிறது அப்படின்ட்டு ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போவீங்க. பட் அவரோட வேண்டுதல் உடனே பழிச்சிடும். உங்கள் வேண்டுதல் நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேண்டுதல்கள்லாம் பலிதமாகிறது அப்படின்றது நம்மளோட பாக்கியஸ்தானத்தை பொறுத்து தான். அதாவது உங்களோட 9ஆம் வீடு, இந்த 9ஆம் வீட்டு அதிபதியோட தசா புத்தி அந்த காலங்களில் உங்கள் லக்னம் தொடர்பு கொள்ளும்போது உடனடியாக உங்கள் வேண்டுதல் பலிதமாகும். ஸோ ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் போகிறீங்க, அந்த சமயத்தில் இந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். பரிகாரங்கள் யாரெல்லாம் செய்யலாம், எப்போ செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சில பேருக்கு ஆலய வழிபாடே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு நினச்சதெல்லாம் நடக்குது, அதுவே எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்வாங்க. பட் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் நிறைய கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவும் இன்னும் கடவுள் எனக்கு இன்னும் கண் திறந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர்களுக்கு மிக கடுமையான தசாவாக குறிப்பிடப்படும் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் அல்லது அதில் அமர்ந்த கிரகங்கள் தசா நடத்தி கொண்டு இருக்கும்போது பரிகாரங்கள் தான் மிகச்சிறந்த வழியாக நம்ம பார்க்குறோம். அத்தகைய காலகட்டங்களில் பரிகாரங்கள், ஓமம் ஆகியவற்றை மேற்கொள்ளும்போது அதிலிருந்து ரிலீஃப் கிடைக்கும். எந்த தசா நடப்பில் உள்ளது, என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை ஒரு ஆய்வு செஞ்சு நீங்கள் அதுக்குண்டான பரிகாரங்களை மேற்கொள்ளும்போது நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். தானம் யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதிகள் ஒரு மோசமான நிலையில் அமர்ந்து தசா புத்திகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னும்போது ஆலய வழிபாடு, பரிகாரங்கள்லாம் உடனடியான பலன்களை கொடுக்கறது கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்றத ஆராய்ஞ்சு அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அல்லது தானியங்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிடைக்கும். அதில் இப்போ விரத முறைகள் பற்றி பார்க்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நான் நிறைய கோயில் போயிட்டேன், பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லா தானமும் கொடுத்துட்டேன், பட் எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ட்டு. இவர்களுக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி ஜனகன கால ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தாலோ அல்லது ஸ்திர ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியே பாதகாதிபதியாக அமைவதாலோ இவர்களுக்கு மேற்கொண்ட ஆலய வழிபாடு, பரிகாரங்கள், தானம் இதெல்லாம் பெரிய அளவில் பலன் கொடுக்கறது கிடையாது. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான தசைகள் நடக்குது அப்படின்றத கணக்கு பண்ணி அதுக்கான விரத முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணும்போது, அதாவது 48 நாள் மண்டல பூஜை, 108 நாள் பூஜை பண்ணுறது, விரதம் இருக்கிறது, இந்த மாதிரியான பல விரதங்களை மேற்கொள்ளும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நான் ஆஸ்ட்ரோ பானுமதி.